ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 45வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யா பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தோ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாராம், அர்ஜுனா, இந்த வேதங்களில் 3 குணங்களை பற்றி சொல்லியிருக்கா. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் அதெல்லாம் என்ன என்று. அதனால் இந்த 3 குணங்களை பற்றி வேதங்களில் சொல்லியிருக்கா. இந்த 3 குணங்களில் நம்ம என்னென்ன செயல்கள் செய்கிறோம், அதற்கெல்லாம் என்ன பலன் வர்றது என்பதை பற்றியும் வேதங்களில் சொல்லியிருக்கா. அதனால் அந்த வேதங்களின் ஞானத்தை பெற்றவனாக இருக்கும் நீ, அந்த ஒரு ஞானம் இருக்கும் நீ எப்படியெல்லாம் இருக்கணும் தெரியுமா என்று, அர்ஜுனன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். அவர் சொன்ன விஷயங்கள் நிர்த்வந்த்வோ, அதாவது சுகம் துக்கம் இது ரெண்டுத்திலையும் சமமான ஒரு நிலை இருக்கணும் உன் மனசுக்கு. அதனால் மனம் சுகம் துக்கத்தில் சமமாக இருக்க வேண்டும். நித்திய சத்வஸ்தோ, எப்பொழுதும் பரமாத்மாவின் ஸ்வரூபத்தையே தியானத்தில் கொண்டிருக்கணும், பரமாத்மாவை பற்றியே நினைச்சுட்டு இருக்கணும். நிர்யோகக்ஷேம, அதாவது பொருள் சேர்ப்பதில், காசு பணம் செல்வம் சேர்ப்பதில் ஆசை இருக்கக்கூடாது, அந்த ஒரு பற்று இருக்கக்கூடாது உனக்கு. ஆத்மவான், உன் ஆத்மாவை கட்டுப்படுத்தியவனாக, தன் ஆத்மாவை தன் வசப்படுத்தியவனாக இருக்க வேண்டும் அர்ஜுனா என்று அர்ஜுனன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு 4 கண்டிஷனை போடுறாராம் கிருஷ்ணர். இப்படியெல்லாம் அர்ஜுனன் இருந்தால் தான் இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பான். அதனால் இந்த அர்ஜுனன், என் முன்னாடி இருக்கிற அர்ஜுனன் இப்படி இருக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஆணையிடுறார். பகவத்கீதையின் 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தின் 45வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.